ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்புவோட செகண்ட் இன்னிங்ஸ்ல மறுபடியும் ஒரு புது திரைப்படத்துல நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமாகி இருக்காரா, இதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம எஸ்டிஆர் பாத்தீங்கன்னா தன்னோட செகண்ட் இன்னிங்ஸை எப்ப ஆரம்பிச்சாரோ அதுல இருந்த சினிமாவுக்கும் அவருக்குமான ஒரு கமிட்மெண்ட் ரொம்பவே அதிகமா இருக்குங்க. தன்னையே சினிமாவுக்காகவே அர்ப்பணிச்சிட்டாரு அப்படின்ட்டு கூட சொல்லலாம். கம்பேக் மூவியா ஈஸ்வரன் ரிலீஸ் ஆச்சு. ஆனா கலவையான விமர்சனங்களை பெற்று இந்த படம் ஒரு சுமாரான வெற்றியை தான் கொடுத்துச்சு. அதுக்கு அடுத்ததா அவர் நடிச்ச மாநாடு, வெந்து தணிந்தது காடு, 10 தலன்ட்டு ஒரு ஹேட்ரிக் வெற்றிகளை பதிவு பண்ணாரு நம்ம சிலம்பரசன். இப்ப பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் கூட சேர்ந்து மணிரத்னத்தோட இயக்கத்துல தக் லைஃப் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல நடிச்சு முடிச்சிருக்காருங்க. சமீபத்துல அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் நடிக்கிற அடுத்த 3 படங்களோட அப்டேட் பாத்தீங்கன்னா லைனா ரிலீஸ் ஆச்சு. அந்த லைன்ல இப்ப ராம்குமார் பாலகிருஷ்ணனோட இயக்கத்துல சிம்பு பாத்தீங்கன்னா அவரோட 49வது படத்துல நடிக்கிறாரு. இதை முடிச்சுட்டு தேசிங் பெரியசாமியோட இயக்கத்துல எஸ்டிஆர் 50 படத்தை அவரே தயாரிச்சு நடிக்கவும் செய்யறாரு. அதுக்கப்புறமா அஸ்வத் மாரிமுத்துவோட இயக்கத்துல சிம்பு அவரோட 51வது படத்துல நடிக்கிறாருன்ட்டு 3 படங்களோட அப்டேட்டும் லைனா வந்துட்டு இருந்துச்சுங்க. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா இயக்குனர் மோகன் ராஜா நம்ம எஸ்டிஆரை சந்திச்சு ஒரு கதை சொல்லி இருப்பதா ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா வைரலா போயிட்டு இருக்கு. இந்த கதையும் சிம்புவுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதுங்க. மோகன் ராஜா பாத்தீங்கன்னா வேலைக்காரன் படத்துக்கு அப்புறமா 8 வருஷமா தமிழ் சினிமாவுல எந்த ஒரு படமுமே இயக்காம தான் இருக்காரு. சமீபத்துல தனி ஒருவன் படத்தோட 2ஆம் பாகம் உருவாகும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. ஆனா அந்த படத்தோட ஷூட்டிங்கும் இன்னும் தொடங்கல. அந்த படமும் என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்நிலையில தான் நம்ம சிம்புவை சந்திச்சு மோகன் ராஜா ஒரு கதையை சொல்லி இருக்காருங்க. இந்த படம் கூடிய சீக்கிரமே நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த படம் நம்ம எஸ்டிஆர் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னா சிம்புவுடைய 52வது படமா மோகன் ராஜாவோட இயக்கத்துல சிம்பு நடிப்பாரு. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்புல தான் இருக்கு. இந்த படத்துல சிம்பு ஒத்துக்குவாரா, இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வருமா அப்படின்ற மாதிரி ரசிகர்களும் காத்திருக்காங்க. நம்மளும் காத்திருப்போம்.